மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் எல்லாருக்குமே என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. யாம் இருக்க பயமே அருண்குமார் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். 2025 குரு பயிற்சி கும்பராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குது சார்? ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷ வாழ்க்கை கும்பராசி யாரை கேட்டிருந்தாலும் இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதுலேருந்து வாழ்க்கையில் படாத வழிகள் இல்லை, பார்க்காத கஷ்டங்கள் இல்லை, எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க. நான் சனி நடந்த போதெல்லாம் அடுத்தவர்களுக்காக நான் வாழ்ந்துட்டு கடைசியில் என் வாழ்க்கையை நான் குற்றவாளியாக மாற்றிக்கிட்டேனே அப்படின்னு நினச்சி புலம்பியவர்களும் அவர்கள் தான். பட் ஏழரை சனி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் தரக்கூடிய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு அமைந்தே தீரும்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். ஒரு அடைமழையில் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு குடையை போல ஒரு கண்கள் இருண்டவனுக்கு ஒரு பார்வை வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு ஆகச்சிறந்த பல மாற்றங்களை அவர்களுக்கு தருவார்கள். அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க ஏழரை சனியை நினைச்சு கவலைப்படவே வேணாம். எதையெல்லாம் கும்பராசிக்காரர்கள் இழந்தார்களோ, எவ்வளவு மன உளைச்சல்களை அவர்கள் அனுபவித்தார்களோ அத்தனை விஷயத்திலிருந்தும் மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம்னே சொல்லுவேன். அதுக்கு முதல் விஷயம், கும்ப ராசியையே குரு பகவான் பார்க்கிறார். ஸோ குருச்சந்திர யோகம் என்பது ஏற்பட போகிறது. கடந்த ஒரு 3 வருஷமா முடிவெடுக்க முடியாத பல விஷயங்கள்ல தடுமாறிட்டு இருந்தாங்க. அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்பா இருக்கலாம், தொழில்முறை சார்ந்த விஷயமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்க ஒரு சரியான பாதையில் அந்த குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்பை கடவுள் ஏற்படுத்த போகிறார். கும்ப ராசிக்கு 2ல் இருந்த ராகு ஜென்மத்தில் வந்துடுறார். 2வது இடத்துக்கு கோச்சாரப்படி சனி பகவான் போறார். 2ல் சனி போனாலும் பயப்பட வேணாம். ஏன்னா குருவோட வீடுன்றதுனால அது குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான மேன்மையையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவார்கள் கும்பராசிக்கு. அதே மாதிரி குறிப்பா தேவையில்லாத அவப்பெயர் கடந்த காலகட்டத்தில் வந்துட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த அவப்பெயர்கள் நீங்கும். அண்ணா நீங்கள் தப்பே பண்ணல, உங்களை நாங்கள் குறை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அது உறவினர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு முக்கியமானவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை தரும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்குவாங்க, ஒரு புது கார் வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வீடு வாங்கிட்டு போகணும்னு நினைச்சவங்களுடைய பல பேர்த்துடைய கனவுகள் அவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு நனவாக மாறும். ரொம்ப முக்கியமாக நீண்ட நாளாக திருமண வாழ்க்கைக்குள்ளே போகணும், திருமண பந்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச திருமணம் அமையக்கூடிய சூழ்நிலையை கடவுள் இந்த காலத்தில் உருவாக்கி தருவார். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை வரமே கிடைக்கல, எங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் எடுத்துட்டோம், IVF பண்ணிட்டு இருக்கோம், அல்லது எத்தனையோ கோயில் குளத்துக்கு போய் பல ஜோதிடர்களை சந்திச்சுட்டு வந்துட்டோம், இருந்தும் கடவுள் கருவை எங்களுக்கு கொடுக்கல நினைச்சவங்களுக்கு எல்லாம் சத்தியமாக இந்த வருடத்தில் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். வீட்டில் அவங்களுக்கு ஒரு தெய்வ கடாட்சத்தை ஃபீல் பண்ணுவாங்க. தூக்கமே இல்லை சார், எனக்கு நான் தூக்கத்துக்கு மாத்திரை போட்டுட்டு தூங்குறேன், சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்கள்லாம் நிம்மதியாக தூங்கக்கூடிய காலத்தை கடவுள் அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதை தாண்டி பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு கடன் சுமையில் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விரைந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையும்னு நான் சொல்லுவேன். இது எல்லாத்தையுமே தாண்டி வரும்பொழுது பார்த்தா பல பேர்த்துக்கு வெளிநாட்டு யோகம், தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபத்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலம். தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்கவங்க தான் பிஸ்னஸ்ல ஒரு பெரிய பீக்ல இந்த வருஷத்துல கண்டிப்பாக இருப்பாங்க. ப்ரமோஷன் வேணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையே இல்லை சார் எங்களுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அருளோடு நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்கனவே அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலையில் அழுத்தங்களும் படிச்சுமைகளும் தானாகவே விலகி போயிடும். ஸோ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஆரம்பித்ததிலிருந்து கடந்த 5 வருடத்தில் கும்பராசிக்காரர்கள் பட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை வழிகளுக்கும் ஒரு பெரிய மருந்தாக இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சூப்பர் சார், சூப்பர். அதாவது இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த குரு பயிற்சியில் இந்த கும்பராசிரியர்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், இல்லை இந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தாலே போதும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஜென்ம சனி அவர்களுக்கு விலகுது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷத்தை பல விஷயங்களில் பகிர்ந்துக்கிட்டா கூட ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுவால் மனதை கையாளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு வரணும். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்க கும்பராசி. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ராகு வரும் பொழுது எண்ணத்தை கெடுக்கும், புத்தியை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இருந்தும் குரு பார்வை இருப்பதால் சுபம் என்று சொன்னாலும் ராகுவனுடைய வேலை அதுதான். அப்போது அவங்களுடைய மனசை ஆளணும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால் தான் மனசாட்சிக்கு எந்த விஷயம் தப்புன்னு கும்பராசிக்காரர்கள்
அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கை இந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கும். தாம் மனசாட்சிக்கு தப்புன்னு நினைச்சு எந்த விஷயத்தை அவர்கள் செய்கிறார்களோ சத்தியமாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஆறாத வடுவாக அது மாறிடும். அப்போ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. அதே மாதிரி 7வது இடத்துல கோச்சாரப்படி கேது வர்றதுனால காதலர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கவனமா இருக்கணும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்துல 3வது ஆளை தயவு செஞ்சு உள்ள விட வேணாம். அப்படி இல்லைன்னா அதுவே பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போ அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. தான் மனசாட்சிக்கு சரியில்லாத விஷயங்களை நம்ம செய்யாம ஒதுங்கிட்டாலே போதும். கும்பராசி இதை 2த்துல கவனமா இருந்துட்டா அவங்களுக்கு இந்த பீரியடை ஒரு சரியான பீரியட். ஓகே ஓகே சார். இவங்க வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணால் இன்னும் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகண தோஷம் அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ராகுவோடு சந்திரன் சேரும் பட்சத்தில் சந்திரனுடைய ஆதிக்கத்தை அப்படியே பிடிச்சி வச்சிரும் அந்த ராகு. அப்போ என்ன பண்ணணும்னா பௌர்ணமி வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். முடிஞ்சா நேரம் இருந்துச்சுன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில் ஒரு முறை போயிட்டு அந்த அண்ணாமலையை கிரிவலமாக வலம் வந்துட்டு வந்தாலே போதும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் தீரும். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், வேற மாநிலத்தில் இருக்கோம், எங்களால் அண்ணாமலையார் கோயில் போக முடியலன்னா கவலையே பட வேணாம். உங்கள் ஊர்லேயே சிவபெருமானுடைய கோவில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த சிவன் கோயில் பௌர்ணமி அன்னைக்கு போங்க. மனசார ஒரு 5 தீபம் ஏற்றுங்க. பஞ்ச தீபம் நமசிவாய மந்திரத்துக்காக 5 தீபத்தை ஏற்றி ஆத்மார்த்தமாக சந்திரனை பார்த்து மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணும்னு நீங்க அந்த சந்திர பகவானிடத்தில் கேட்கிறீர்களோ அவர் அப்படியே சிவபெருமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் செஞ்சு தருவாரு. அதை மட்டும் இவங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். சூப்பர். அதாவது வந்து திருமணம், குழந்தை செல்வம், தொழில்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப நல்லா இருக்குது. மனசை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.